ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கம். உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம தொடர்ந்து டாக்டர் காதர்வள்ளி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். முக்கியமா குறிப்பாக சிறுதானியங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்புறம் வாழ்க்கை முறையில நம்ம என்னென்ன தவறுகள் பண்றோம், அது எப்படி சரி செய்துக்கணும் அப்படின்றத நமக்கு அழகா ப்ரெசென்ட் பண்ணி எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எளிய முறையில இந்த நவீன காலத்துல எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. நம்ம எல்லோரும் தியானிகள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடல் மட்டுமல்ல, உடல், மனம், புத்தி, ஆன்மா, இது எல்லாத்தையும் சேர்ந்த கூட்டுதான் நாம அப்படின்றது தெரியும். அந்த வகையில நம்ம பிசிக்கலா, அதாவது உடலுக்கு நம்ம செய்யற ஒரு தீங்கு அப்படின்றது எப்படின்னா, ஒரு 4 வீலர்ல நம்ம பயணிக்கும் பொழுது ஆக்சலரேட்டர் நம்ம டிரைவரா இருந்து நம்ம கார் நம்ம ஓட்டுறோம்னு வைங்க, கார் டிரைவ் பண்றோம். ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கும், ஹை ஸ்பீட்ல போயிட்டு நம்ம என்னதான் ஸ்டீரிங் எப்படி திருப்பினாலும் அது என்ன விளைவு வரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சலரேட்டர் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலை எடுத்துட்டு தேவையான ப்ரெஷர் மட்டும் கொடுக்கறது போலதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ எதெல்லாம் நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம், எது நம்ம தவறு செய்யக்கூடாது, சரியான வகையில போகணும் அப்படின்ற அந்த வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆக்சிலரேட்டர் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்கும் நமக்கு விளைவு தெரியும். மீடியமான ப்ரெஷர், எவ்வளவு கம்மி ப்ரெஷர் கொடுக்கறது, அதுதான் நம்ம தியானத்தின் மூலமா கூட நம்ம மூச்சை கவனிக்கிறதுனால நமக்கு ஏற்படுற விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாஸ்டா ரொம்ப ப்ரெஷர் ஆக்சலரேட்டர்ல கொடுக்காம ரொம்ப மிதமான தேவையான ஸ்பீடுக்கு மட்டும் போற மாதிரி தான் நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல்ல தியானமும் இருக்கணும். நம்மளுடைய உணவு என்ன இருக்குதோ அதுதான் நாமவாக பரிமாணம் ஆயிட்டு இருக்கோம். நம்ம உடல்ல நம்ம சாப்பிடுற உணவு தான் நாமளா மாறிட்டு இருக்கோம். அந்த உணவு முறையும் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டாக்டர் காதர்வள்ளி அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவருடைய இன்னைக்கு ஒரு வாசகம் என்னன்னா, மேக்கிங் மிஷன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் will not bring joy and peace to the planet, but growing trees and millets will. அதாவது எந்திரங்களையும் நம்ம ஏவுகணைகளும் நம்ம தயார் பண்ணிட்டு அதை இயக்கிட்டே இருக்கிறது நமக்கு சந்தோஷத்தையும் இந்த பூமி அப்படின்ற கிரகத்துக்கு அமைதியும் தராது. அதுக்கு மாறாக நாம மரங்களை வளர்ப்பது, இந்த தானியங்கள், குறிப்பா சிறு தானியங்கள், இதை வளர்க்கறது தான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்றது அவருடைய கருத்து. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருத்து. ஸோ அடுத்ததாக நம்ம வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ எல்லா பாசிட்டிவ் மில்லட்ஸைய 3 வகைப்படுத்தியிருக்காரு. பாசிட்டிவ் மில்லட்ஸ், நியூட்ரல் மில்லட்ஸ் அண்ட் நெகட்டிவ் மில்லட்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதுல எல்லா வகையான இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதும், ஹெல்த்தி பீப்புளா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் இருந்தாலும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் மூலமா மாறுறது மூலமா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூட்ரல் மில்லட்ஸை கூட அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். ஆனா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்க மட்டும் பாசிட்டிவ் மில்லட்ஸை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்றது. ஸோ நியூட்ரல் மில்லட்ஸ் என்ன, பாசிட்டிவ் மில்லட்ஸ்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால நியூட்ரல் மில்லட்ஸ் அதாவது கம்பு, சோளம், அதுக்கப்புறம் ராகி, அப்புறமா மக்காச்சோளம், நாட்டு மக்காச்சோளம், தேசி கார்ன் அப்படின்னா நாட்டு மக்காச்சோளம், அதை பயன்படுத்தலாம். அப்பப்போ தேவைப்படும் நேரத்துல அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட டயட்ல. அதுவே ஏதாவது நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டா அவருடைய புரோட்டோகால்ல சொன்னதை ஒரு 3 மாசங்கள் 6 மாசங்கள் பயன்படுத்துறது மூலமா எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிமுறை சொல்லியிருப்பாரு. அப்புறம் குறிப்பாக நான் ஜிஎம்ஓ பல்சஸ். ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். ஸோ இது நம்ம பல தானியங்கள்ல, காய்கறிகள்ல, பழங்கள்ல இந்த ஜிஎம்ஓ பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஜீன் அப்படின்றது நம்மளுடைய மரபணுல நம்மளுடைய எத்தனை நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் நம்ம தாண்டி தாண்டி வந்திருக்கோமோ அது ஃபுல்லா அதோட எல்லா கோடிங்கும், நம்ம எப்படி இருக்கிறோம், யாரு என்ன, நம்ம
நமக்கு வந்து என்ன மாதிரியான நோய்கள் வந்தா நம்ம உடல் வந்து எப்படி செயல்படணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது முதல் கொண்டு, நம்மளுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்ன்ற முதல் கொண்டு, எல்லா விதமான ஜெனடிக்கல் கோடிங்ல வந்து எல்லாமே இருக்கு. நம்ம இந்த பூமியில தோன்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை ரெக்கார்ட்ஸும் அதுல இருக்குது. ஸோ அந்த ஜெனடிக்ஸ்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமானது. அதுலயே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஆஹ், வேற ஒரு உருமாற்றம், இந்த ஒரு தாவரங்களுக்குள்ள வந்து அது அது ஒரு பாக்டீரியாவோட ஒரு ஜீன்ஸை போடுறதோ, அனிமலோட ஜீன்ஸை போடுறதோ, என்னென்னமோ மாதிரி வேற வேற ஜீன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ண ஜிஎம்ஓ பல்சஸ், பருப்பு வகைகளோ காய் வகைகளோ எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ற சொல்றாரு. யார் சொல்றாருன்னா, தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, ஆராய்ச்சியாளர் சொல்றாரு அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும், டாக்டர் காதவல்லி அவர்கள். ஸோ எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அரிசி வகைகள். அதுலயுமே நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நம்ம எழுந்துட்டோம். இப்ப வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான் நிறைய நமக்கு வந்து தானியங்கள் கிடைக்குது. ஸோ அதனால அரிசி வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து விட்டே விடணும். எல்லாருமே வந்து சிறுதானியங்கள் பயன்படுத்துறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லைன்ற பட்சத்துல. ஸோ வந்து ரைஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து வீட் வெரைட்டிஸ், கோதுமை உணவுகளா இருக்கட்டும், கோதுமையால தயார் பண்ண உணவுகளா இருக்கட்டும். அதே போல சோயாபீன்ல கூட வந்து ஏராளமாக அதுல வந்து பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விஷயங்கள் இருக்கிறதுனால சோயாபீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், இது வந்து நம்ம தேசி கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நாட்டு மக்காச்சோளம், அதோடைய இதுல மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட ஒரு விதம் தான் வந்து ஸ்வீட் கார்ன். இதை வந்து பிள்ளைங்கள்லாம் இப்ப நிறைய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதோடைய இயல்பு தன்மையை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா, எண்ணெய் வகைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடியது. இப்ப ரீஃபைண்ட் ஆயில் தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை மாதிரி சாப்பிடக்கூடாது. நாங்க மாறிட்டோம், செக்கு எண்ணெய்களுக்கு மாறிட்டோம். ஸோ அதே போல செக்கு எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லும் போது பல வகையான எண்ணெய்கள் இருக்குது. இது இப்ப நமக்கே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கும் வந்து நான் இந்த சில எண்ணெய்கள் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப இவரு சொல்லதான் அதுக்கப்புறம் நான் போய் அதை பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இத்தனை வகையான எண்ணெய்கள் நம்மளுக்கு அவைலபிள் ஆயிருக்கா இந்தியால அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியால தான் வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். நிறைய நாடுகள்ல வந்து ஒரே மாதிரியான சில வகைகள் மட்டுமே தான் இருக்கும். இந்தியால இருக்கிற அந்த தட்ப வெப்ப சூழ்நிலைக்கா இருக்கட்டும், இதுல இருக்க ரிச் சாயிலுக்கா இருக்கட்டும், நிறைய மல்டி வெரைட்டி நமக்கு வந்து கிரெயின்ஸா இருக்கட்டும், ஃபுட் கிராப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த வகையில வந்து செசமி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், அந்த இது எள்ளு மூலமா கிடைக்கிற நல்லெண்ணெய், சஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம சன்ஃப்ளவர் இல்ல, சஃப்ளவர் அப்படின்றது. இது வந்து குசம்ப பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லது செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு சயின்டிபிக் நேம் நீங்க பாத்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து பேச்சு வழக்குல நிறைய ஊர்கள்ல நிறைய விதமா அதை வந்து சொன்னாலும், கார்த்தேமஸ் டிங்டாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய சயின்டிபிக் நேம் இருக்குது. நீங்க சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு உதவியா நான் அதையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். ஸோ இது இது மூலமா வந்து எண்ணெய் தயாரிக்கப்படுது. அது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்மளுடைய மலைவாழ் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள் வந்து இன்னமும் அவங்க வந்து இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்க நம்ம கேள்விப்படாத இந்த நைஜர் சீட்ஸா இருக்கட்டும், சப்ளவரா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க வந்து இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய இதுல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைஜர் ஃபிளார் அப்படின்றது வந்து உச்செல்லு அப்படின்னு சொல்றாங்க, பேயெல்லுன்னு சொல்றாங்க, காட்டு எள்ளுன்றாங்க. இப்போ பல ஊர்ல வந்து வேற வேற மொழி பழக்கத்துல வந்து வேற வேற மாதிரி அது ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. குய்சோய்டியா அபை அபைசினிகா, ஸோ அது வந்து அதோடைய சயின்டிபிக் நேமா இருக்கு. ஸோ இது மூலமா தயார் பண்ற அந்த எண்ணெய், அது வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ்க்கு அது சொல்லியிருப்பார் குறிப்பா இந்த எண்ணெயை. அதனால தான் நான் இங்க அதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆன்லைன்ல இதெல்லாம் அவைலபிளா இருக்கும். லோக்கல் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கலனாலும் தேடி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். தேவைப்பட்டா உங்க ப்ரோட்டோகால்ல அது இருக்குதுன்னா, மற்றபடி உங்க லோக்கலி அவைலபிளா இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு நம்ம மெனக்கெட தேவையில்லை. அடுத்து வந்து நமக்கு ஈஸிலி அவைலபிளா இருக்கிற கடலை எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் நார்த் இந்தியால நிறைய பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தென்னிந்தியால பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய், அப்புறமா நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இதுதான் புழக்கத்துல இருக்கு. ஸோ இந்த எண்ணெய்கள்ல வந்து மிஷின்ல இருந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதா இருக்கக்கூடாது.
புல் ட்ரிவன் கானாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது செக்கு எண்ணெய், அதுவும் மரச்செக்கு எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அந்த காளைகள், அந்த செக்கு மாடுகளே வச்சு அதை வந்து எடுப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் தவிர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்பொழுது அந்த எண்ணெயோட தன்மை மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வகையில ஆர்கானிக்கா இந்த மாதிரி புல் ட்ரிவன் கானாஸ்ல தான் வந்து தெலுங்கு பீப்புளுக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி பண்ணி கர்நாடகால அண்ட் ஆந்திரால நிறைய பேர் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்மர்ஸ் முன் வந்து இந்த எதிர்கால தலைமுறைக்காக ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க இதுக்கெல்லாம் மாறிட்டாங்க. ஸோ எப்போ நமக்கு வந்து டிமாண்ட் அரைஸ் ஆகுதோ சொசைட்டில, அப்பதான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் நமக்கு ப்ரைஸ் வந்து கரெக்டா விலை நிர்ணயம் கரெக்டா ஆகும். இப்போதைக்கு வந்து சப்ளை கம்மியா இருக்கும் பொழுதுல டிமாண்ட்ஸ் அதிகரிக்கும் பொழுது ப்ரைஸ் அதிகமாகும். ஆனா போக போக நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோடைய விலையும் வந்து ஒரு சீராக வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து சொசைட்டில டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரைஸ், இது ஃபிக்சேஷனுடைய அடிப்படை இல்லையா? ஸோ அதனால எல்லா வகையான மிஷின் ஆயில் வந்து மிஷினால ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆயில் ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைன் பண்றேன்னு சொல்லிட்டு இயற்கையா கிடைக்கிறத வந்து தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற முழுமையான சத்துக்கள் வந்து எடுக்கப்படுது. அது மாதிரி தான் நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸும் கூட தயாராகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து கீ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து சில நேரங்கள்ல, எல்லா நேரங்களையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். சில நேரங்கள் ஏதாவது நம்ம தயாரிக்கும் பொழுது உணவுல வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சில நேரத்துல நம்ம வந்து கீ பயன்படுத்துறோம் அப்படின்னா எப்பயாவது ரொம்ப ரேரா தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நாட்டு மாடுல தயாரிக்கப்பட்ட அந்த கர்டு பட்டர் மில்க்ல இருந்து நான் தயாரிக்கப்பட்ட அந்த கீயை வந்து எப்பயாவது பயன்படுத்தலாம் நீங்க ஹெல்த்தியா இருக்கிற பட்சத்துல. எல்லா வகையான மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா வகையான நெய்யும் வந்து அவரு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கே தெரியும், வியாபார நோக்கமா ஆகும் பொழுது இதை பத்தி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி மீடியாஸ்ல எல்லாம் வந்திருக்குது கீனா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி இங்க விளக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததா வந்து உப்புக்கு வரும். உப்பு வந்து நமக்கு வந்து சீ சால்ட், அப்படியே கிடைக்கிற எதுவுமே கலப்படம் இல்லாத உப்பு, அது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நார்மல் குக்கிங்காக சீ சால்ட் பயன்படுத்திக்கலாம். ஸ்பெஷலா நம்ம ஏதாவது சில நேரங்கள்ல வந்து நம்ம சலட்ஸ் செய்யும் பொழுதோ இல்லை நம்ம வந்து பொரியல் அந்த மாதிரி பண்ணும் பொழுதோ கூட அப்பப்பயாவது யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு இல்லைன்னா பிளாக் சால்ட், கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்கும், நாட்டு மருந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உப்பை எப்பயாவது ஒரு தடவை பயன்படுத்திக்கலாம். அந்த பிளாக் சால்ட் வந்து அதுக்கு ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் ஒன்று இருக்கும். மிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்நாக்ஸ் மிக்சர்ஸ், ஸோ அதில் வந்து பயன்படுத்துவாங்க சில நேரங்கள்ல இதை. ஸோ அது வந்து டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்கும் காற்று வெளியேறதுக்காக நம்ம குடல்ல சிக்கிட்டு இருக்க அந்த காற்று வெளியேற்றத்துக்காக பயன்படும் அப்படின்றதே சொல்றாங்க. ஸோ அதுக்காக எப்பயாவது வேணா கொஞ்சமா இதை வாங்கி வச்சு பயன்படுத்தலாம், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த உப்போட பயன்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியல் சால்ட்ஸ் வேண்டாம் அப்படின்றாரு. அப்புறம் வந்து அயோடைஸ்ட் சால்ட்ஸ் வேண்டாம். ஃப்ரீ ஃப்ளோ, அந்த உப்போட இயல்பு என்னன்னா அது நீர்ல இருந்து தான் ஆவியாக்கி எவாபரேஷன் மூலமா அது வந்து அந்த சால்ட்ன்றது உருவாகுது. ஸோ அதோட தன்மையை என்னன்னா ஈரப்பதத்தை, காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டித்தன்மையோட பிசு தன்மையோட இருக்கிறது தான் அதோட இயல்பு. ஆனா ஃப்ரீ ஃப்ளோயிங் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் தயார் பண்றாங்க, அதோட இயல்பையே மாத்திடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஆரோக்கியமானது இல்லை. அதனால நார்மல் சீ சால்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை ராக் சால்ட் அண்ட் பிளாக் சால்ட் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அவர் சொல்றாரு. அடுத்தது வந்து ஸ்வீட்னஸ். நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வீட்டுல பயன்படுத்த இருக்கிறது என்னன்னா ஒயிட் சுகர். ஸோ அது வந்து அறவே பயன்படுத்தக்கூடாது. அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்றது. அதுதான் நேரடியா சர்க்கரையை கொண்டு போய் நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல ஃபிளட் பண்ணி அதோடைய தன்மையை வந்து கெட்டித்தன்மையா மாத்தி அது மூலமா அது ஃப்ரீ ஃப்ளோவை வந்து தடை செய்து பல வகையான உடல் உபாதைகளை வந்து அது கிரியேட் பண்றதுக்கு வழிவகை செய்யுது. ஸோ அதனால கண்டிப்பா ஒயிட் சுகர் பயன்படுத்தாம அதுக்கு பதிலா ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவரே சொல்லியிருக்காரு. இந்த பனை மரம், டாடிபாம், அதுல இருந்து எடுக்கக்கூடிய பனை வெல்லம், பனங்கல்கண்டு, அது போல கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது வந்து ஃபிஷ் டெயில் பாம். இது வந்து
மீனோடைய வால் இருக்கு இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி கட் கட் ஆயிட்டு ஒரு மாதிரி ஷேப் இருக்கும் இல்லையா, மீன் வால் ஷேப். ஸோ அதே போல இந்த ஒரு மரத்தோடைய இலைகள் இருக்குது, அதோடைய அமைப்பு இருக்குது. அந்த ஃபிஷ் டெய்ல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதோட அமைப்பு இருக்கும். அதை வந்து ஒரு ஒரு ஊர் பழக்கத்துல மெயினா கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஸோ அதுல வந்து அந்த இடத்துல வந்து இது பாருங்க, இதோடைய உருவ அமைப்புக்காக நான் அந்த போட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது. தொங்கி 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 இருக்குது இல்லையா, அழகா சரம் மாதிரி தொங்கி இருக்கு. ஸோ அது ஃபிஷ் டெயில் பாம். அது மூலமா எடுக்கப்படுற ஜாகரி, வெள்ளம். அதே போல சில்வர் டேட் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈச்சம்பழம் நம்ம இந்தியால நிறைய கிடைக்குது இல்லையா, பேரீச்சம் இல்ல, சாதாரண ஈச்சப்பழம். ஸோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த இனிப்பு. கோகனட் பாம் அப்படின்னு இந்த தென்னை மரம், அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஜாகரி, எல்லாத்துலயுமே எடுக்கக்கூடிய வெள்ளம். இப்ப பாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மரங்களுடைய என்னன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, நேரா வளருது, மேல அதோடைய உச்சியில மட்டும்தான் அதுக்கு வந்து அந்த இலைகள் அப்புறம் அந்த காய்கள் இருக்கு. இதுக்கு எந்த விதமான கிளைகள் கிடையாது. ஸோ ஹைட்டா உயரமா வளர்ந்து அங்க வந்து காய்க்கக்கூடியது, உச்சியில அதோடைய உச்சியில காய்க்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பாம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அந்த வகையில இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்றது நானுமே வந்து இப்பதான் கேள்விப்படுறேன். கோகனட் பாம் கேள்விப்பட்டிருக்கேன். பாம் ஆர்டரியா அந்த டாடி பாம் அப்படி சொல்லக்கூடிய பனம் கல்கண்டு இது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சில்வர் டேட் பாம், அப்புறமா வந்து ஃபிஷ் டெயில் பாம், இது வந்து புதுசா நானும் கேள்விப்படுறேன். அதை பத்தி நானும் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். நீங்களும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நானும் குரூப்ல வந்து அதை பத்தி ஷேர் பண்றேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. அடுத்தது வந்து எது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, சுகர் கேன் ஜாகரி, அதாவது நாட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லம் அல்லது அந்த அதாவது கரும்புல இருந்து தயார் பண்ணக்கூடிய வெல்லம், ஆர்கானிக்கா இருந்தா கூட அதை வந்து நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. குறிப்பா வந்து வெள்ளை சர்க்கரை, கரும்புல இருந்து தயாரிக்கப்படுறது, அதுவும் அதை வந்து பயன்படுத்தவே கூடாது. அப்புறமா வந்து தேன் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து இந்த வீகன் லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்றதுனால மத்த ஒரு இக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்லயும் நம்ம வந்து போகணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அப்புறம் அடுத்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ், இதுல வந்து நிறைய வகையான எல்லா நீங்க பேக்கெட் ஐட்டம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், சாக்லேட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லிட்டு சேர்த்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பொட்டன்சியல், கொஞ்சமா நம்ம சேர்த்தாலே அது வந்து ரொம்ப அளவுல வந்து இனிமை தரக்கூடியது. அது அவ்வளவு அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியது. குறிப்பா வந்து சாக்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லயும் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி இனிப்பு பொருட்கள் தயார் பண்றதுக்கும் பயன்படுத்துறாங்க சாக்கரின். அதெல்லாம் கண்டிப்பா வந்து பயன்படுத்தவே கூடாது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை ஆக ஆக அதுல இருக்கிற சத்துக்களும் மேபி மாறும். அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. அதனால எல்லா வகையான சீசனல் ஃப்ரூட்ஸ், குறிப்பா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இந்த சீசன்ல விளைவிக்கக்கூடிய பழங்கள் இருக்குதோ அது வந்து ரொம்ப ரேட்டும் கம்மியா இருக்கும், விலை வந்து உயர்ந்ததா இருக்காது, கம்மி விளைவா இருக்கும். ஸோ அது நம்ம ஃபார்மர்ஸை ப்ரமோட் பண்ற விதத்துல கூட அது நல்லது. அது இல்லாம அந்தந்த காலகட்டத்துல விளைவிக்கப்படுற பழங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சீசனுக்கு தேவையான எதிர்பார்த்தல், சத்துக்கள் எல்லாமே இயற்கையை பேக் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனாலதான் லோக்கலி க்ரோன் ஃப்ரூட்ஸ், அப்புறமா சீசனல் ஃப்ரூட்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப தேவையானது. நமக்கு வந்து எல்லா சீசன்லயுமே கிடைக்கக்கூடிய பழங்கள் நிறைய இருக்கும். பப்பாயா, கொய்யா, வாழைப்பழம், இதெல்லாமே வந்து நமக்கு அந்த சீசன்ல காய்க்கக்கூடியது. அது இல்லாம வந்து வெயில் காலத்துல வரக்கூடிய மாம்பழமா இருக்கட்டும், சீத்தாப்பழம் வந்து சீசனல் தான். இது போல பிளாக் பிளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கு, நகாஸ், சப்போட்டா, பேஷன் ஃப்ரூட், இதெல்லாமே நம்மளுடைய அந்த ஒரு சீசனல்லா காய்க்கக்கூடிய பழங்கள் என்னென்ன பார்த்து லோக்கலா க்ரோ பண்ண ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நான் சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து இப்ப நிறைய வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்குது. சீசனே இல்லாம எல்லா சீசன்லயும் காய்க்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்ல தண்ணி மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படுற பழங்கள் இருக்குது. மண்ணுலயே இல்லாம தண்ணியிலேயே தயார் பண்ணக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்ல எதுவும் லேப்ல எல்லாம் தயார் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகள் மூலம் ஐ மீன் ஏசி பண்ணக்கூடிய அந்த ரூம்ல வச்சு சில ஆர்டிஃபிஷியலா தயார் பண்ணுவாங்க, நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இல்லாம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
அவாய்ட் பண்ணும். அதே போல ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறமா வந்து டேட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல கிடைக்காம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி நம்ம வந்து அதை தயார் பண்றோம், இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த என்விரான்மெண்ட்ல அந்த பீப்புளுக்கு இயற்கை தயார் பண்ண உணவுகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை இறக்குமதி பண்ணி நம்ம வந்து அதுல ரொம்ப விலை கொடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அடுத்ததா வந்து காய்கறிகள் அப்படின்னா இதுவுமே பாத்தீங்கன்னா லோக்கலி க்ரோன். நம்மளுக்கு எது எது இங்கே ஒரு சூழல்ல நமக்கு கிடைக்குதோ, நம்மளுடைய லோக்கல் ஃபார்மர்ஸ் நமக்கு தயார் பண்றாங்களோ அந்த மாதிரியான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகள் வகைகள் கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கேள்வியே படாத பல கீரை வகைகள் வந்து நம்மளுடைய நாட்டுல வந்து தயாராகுது. இது வந்து அவங்களுக்கு வந்து அதோட பேர் கூட தெரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த கலாச்சாரமே அவங்களுக்கு வந்து மாறிடுச்சு. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களோ தயார் பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற அதையே அவங்க வந்து மறந்துட்டாங்க நிறைய நாடுகள்ல. அந்த வகையில நம்ம நாட்டுல வந்து இதெல்லாம் என்னென்ன நம்ம பூர்வீகத்துல பயன்படுத்தியிருக்காங்க மூதாதையர்கள் அப்படின்ற அந்த ஞானம் நம்ம கிட்ட இருக்குது, அந்த புரிதல் நம்ம கிட்ட இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஆஹ் புரிதல் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால எல்லா வகையான ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி கீரை வகைகள் இது எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுலயுமே பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய காய்களா இருக்கட்டும், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, இது நம்ம நாட்டுல வந்து பெருசா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நம்ம வந்து அலோவ் பண்றது இல்ல, நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய கவர்மெண்டா இருக்கட்டும். ஆனா பல நாடுகள்ல வந்து அது ரொம்ப ஃப்ரீலி அதை வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அது நம்மளுடைய ஜீன்ல போய் என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றது அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. அதே போல ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமான்னா தாராளமா சாப்பிடலாம். எந்த எண்ணெய் வகைகள்ல நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ மில்லட்ஸ் மூலமா தயார் பண்ற ஸ்நாக்ஸா இருக்கட்டும், கார வகைகள், அதே போல எல்லாமே முறுக்கு, சீடை, தட்டடை, இந்த மாதிரி எல்லாமே அதுல செய்யலாம். அதே போல வந்து இனிப்பு வகைகள் வந்து இந்த பாம் ஜாகரி, இத்தனை நேரம் சொன்னோம்ல ஸ்வீட்னஸ், அதை தயார் பண்ணி பாம் ஜாகரி யூஸ் பண்றது, அது மூலமா தயாரிக்க லட்டுகளா இருக்கட்டும், கோகோனட்டா இருக்கட்டும், கோகோனட் லட்டு, பீனட் லட்டு, வேர்க்கடலை லட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே தயார் பண்றது ரொம்ப சிறந்தது. இல்லைனாலும் இது போல ஆர்கானிக்கா நம்ம தயார் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டிய தானியங்கள், இதெல்லாமே கூட நம்ம ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து நமக்கு வந்து ரொம்ப பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுற உணவுகள் வந்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். ஸோ இதையுமே வந்து ஸ்நாக்ஸையும் வந்து மாடரேஷன்ல சாப்பிடணும். மித ஆகாரம் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அளவோட சாப்பிட்டா ஆரோக்கியம். அளவுக்கு அதிகமா நம்ம வந்து ஸ்டிமுலேட்டட் ஆயிட்டு சாப்பிடக்கூடாது. எல்லா விதமான பேக்கரி ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ், நூடுல்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வந்து மைதாவால தயாரிக்கப்படுற, ரவையால தயாரிக்கப்படக்கூடிய, சேமியால தயாரிக்கக்கூடிய உணவுகள், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கட்டேல் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நம்ம உணவுல இருந்து அகற்றிடணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ட்ரிங்க்ஸ், என்ன மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் அல்லனா நமக்கு ஜூசஸ் நம்ம என்ன பயன்படுத்திருக்கோமோ அது எல்லாமே ட்ரிங்க்ஸ் வகையில இளநீர் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது. அப்புறமா வந்து பிளான்ட் பேஸ்டு மில்க் இருக்கு அண்ட் கர்டு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் இதை பத்தி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுல அப்புறம் எப்பயாவது ஒரு தடவைனா தேசி கவுல கிடைக்கிற கர்டோ மோரோ வந்து பழக்க தோஷத்துல இருக்கிறவங்க ஸ்டார்டிங்ல பயன்படுத்தலாம். போக போக அதையுமே எடுத்துட்டு நம்ம வந்து மில்க் பேஸ்ட் பிளான்ட் பேஸ்டு மில்க்கு வந்து மாறுறது ரொம்ப சிறந்தது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கடையில கிடைக்கிற, பேக்கெட்ல கிடைக்கிற எல்லா வகையான பாட்டில்டு ட்ரிங்க்ஸும் வந்து ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்குது. தண்ணியில சில ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணீர் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுது. அப்பப்ப நம்ம வந்து இதை பத்தி மீடியா சேனல்ஸ்லயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை பத்தி இங்க பேசுறதுக்கு தேவையில்லை. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். கிடைக்குது பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய பேக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. அது பேர் இங்க சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பால்ல கலந்து சர்க்கரை கலந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய
வாழ்க்கை முறையில வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு உணவுகள் இருக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். மீட் வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது. நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து மனிதர்களுக்கான உணவே கிடையாது. எந்த வகையான மீட்டா இருந்தாலும், சிக்கனா இருக்கட்டும், ஷீப் அம் ஆட்டுக்கறியா இருக்கட்டும், பன்னி, மாடு என்னென்னமோ மீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபிஷ்ல இருந்து தயாரிக்கக்கூடியதா இருக்கட்டும், முட்டை இது எல்லா வகையான அனிமல் ஃபுட்ஸ், நான் வெஜிடேரியன் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து அம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பா கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட் பண்ணணும். அந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ வந்து தடை செய்யக்கூடிய எந்த ஒரு வகையான ஒரு உணவுகளா இருந்தாலும், மதுபானங்களா இருந்தாலும் அத தடை செய்யணும். அத நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஸ்ட்ரக்சர்டு வாட்டர்ல தான் நம்ம வந்து காப்பர் யூஸ் பண்ணி நம்ம செய்றோம் இல்லையா? ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் வீட்ல எப்படி செய்றோம்னு, அத தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கா இருக்கட்டும், அ குக் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லா வகையான உணவு தயார் பண்றதுக்கா இருக்கட்டும் பயன்படுத்திக்கணும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல, பிளாஸ்டிக் கேன்ல வந்து நம்ம தண்ணிய வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்புறமா வந்து அ ஆல்ரெடி சொன்னது போல அரிசி வகைகள், சுகர், மைதா இது எல்லாமே வந்து மெயின் கல்பிரிட் ஒரு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் உருவாக்குறதுல இந்த ரைஸ் வெரைட்டிஸ், சுகர், மைதா, வீட், கோதுமை இது போல எல்லா உணவுகளும் தான். குறிப்பா வந்து டயபிட்டிஸ் கூட உருவாகுறதுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல மெயினா அது வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது. நம்மளுடைய பேங்க்ரியாஸ் தயார் பண்ணக்கூடிய இதுல தடை செய்யக்கூடியதா இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு ரத்தத்துல வந்து கெட்டித்தன்மையை உண்டாக்கி பிளட் பிரஷர் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடியது. அதனால அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல வந்து விலங்குகள் மூலமா கிடைக்கப்படுற உணவுகள் தான் வந்து நிறைய டிசீசஸ், அதாவது பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, டெங்கு ஃபீவர் இது போல உருவாக்குது நம்ம உடம்புல. அதையுமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல 100 வருடங்களா நம்ம உணவு பழக்கம் கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி 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 இந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதே சேம் மிஸ்டேக்கை நம்ம வந்து இன்னமும் தொடரக்கூடாது. அதுல இருந்து நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறணும். அதே போல நம்ம வந்து குழந்தைகளுக்கு நீரிழிவு சீக்கிரமாவே வரணும். நம்ம குழந்தைங்களுக்கு 15, 20 வயசுலயே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நூடுல்ஸை வந்து அடிக்கடி உங்க உணவு பழக்கத்துல கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது சொல்லும்போது நம்மளுக்கு புரியும் என்னன்றது, நூடுல்ஸ் சாப்பிடுறது மூலமா என்ன வருது அப்படின்றது. அதே போல ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து வழுக்கையாக மாறிட்டே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல பிளாஸ்டிக் தண்ணியை வந்து பிளாஸ்டிக் கேன்ல பயன்படுத்தக்கூடிய தண்ணியை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இந்த டைம்ல வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து அவருடைய லெக்சர்ல ஒன்னத்துல சொல்லியிருந்தாரு. என்னன்னா பால்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் 2 வந்து ட்வின்ஸ் பிறக்குறாங்க ஒரு அப்பா அம்மாக்கு, அந்த செயற்கை பிரசவம் மூலமா. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகளுக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்தே தலைமுடியிலே இல்லாம இருக்குது, பால்டா இருக்காங்க. அப்புறம் அவருடைய ஒரு ஒர்க் ஷாப்க்கு அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வராங்க. அப்புறம் அவர் வந்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் பத்தி சொல்றாரு, மில்லட்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல அவங்க வந்து பயன்படுத்துறது மூலமா அடுத்து வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் கேப்ல அவங்க வந்து இன்னொரு மீட்டிங்க்கு வராங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவு ஒரு சோஷியல் பாண்டேஜ் இல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து அவங்கள வந்து குழந்தைங்க அவங்க கூட பழகுறது கேலி கிண்டலுக்கு உண்டாகுறாங்க இல்லையா? அதுக்கப்புறமா வந்து 6 மந்த்ஸ் பொறுத்தோ, 3 மந்த்ஸ் பொறுத்தோ எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல அந்த டைம் டியூரேஷன். அவங்க வந்து திரும்ப அவருடைய ஒர்க் ஷாப்க்கு கூட்டு வரும்போது, அந்த குழந்தைகளோட தலையில வந்து நல்ல முடி வந்திருக்கு. நல்ல நார்மலான ஒரு குழந்தைகளா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எல்லாரும் முன்னாடி அவங்க அத அறிமுகப்படுத்தி, அந்த பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடா வந்து சொல்றாங்க. இந்த வாழ்க்கை முறையில மாறுறது மூலமா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டைலிஷா இருக்குன்றது நம்ம வந்து நிறைய பேர் அதுக்காக அதை பயன்படுத்துறோம். அதுக்கு மாறா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்துறதும், காப்பர் வாட்டர் பயன்படுத்துறதும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. மலச்சிக்கல் தான் வந்து எல்லா நோய்களுக்கும் ஒரு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. எல்லா நோய்களும் அங்கிருந்து தான் உருவாகுது அப்படின்றதுனால சிறுதானியங்கள் பயன்படுத்துறது மூலமா நம்ம வந்து பல வகையான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல இருந்தும் வெளிப்பட முடியும். அதே போல கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்ல இருந்து முழுமையாக வெளிப்பட முடியும், வெளியேற முடியும். ஏன்னா அதுல இருந்து ஃபைபர் அப்படின்ற நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையே அறவே வராது அப்படின்றதும். ஆஹ் இந்த தானியங்கள்ல கூட நிறைய கமர்ஷியலைசேஷன் நடக்குது. பேடி, வீட்
இதெல்லாம் பின்னாடி சோயாபீன்ஸ் தான் வந்து வீகன் மில்க் தயார் பண்றதுக்கு அப்படி ஒரே ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கமர்ஷியலைசேஷன் மூலமா நடக்குது. அதனாலேயே நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய நிறைய தானியங்களை எழுந்துட்டோம், குறிப்பாக சிறுதானியங்களை. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. மோனோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வகையான தானியங்களை ப்ரொடியூஸ் பண்றது கெமிக்கல்ஸ் மூலமா, அதோட நிறைய தண்ணி அதுக்கு தேவைப்படுது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய உணவையே வந்து நஞ்சாக மாத்தி விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால மாடர்ன் ஹெல்த் டிசீசஸ் வர்றதுக்கு அதுவே முக்கியமா காரணமாக இருக்குது. அதனால அதுக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளோ ரசாயனங்களும் தேவைப்படாத நமக்கு கிடைக்கிற சிறுதானியங்கள் தான் அதுக்கு முக்கியமான ஆல்டர்னேட்டிவா இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து சிறுதானியங்கள் பயன்படுத்துறது மூலமாவே நம்ம கேன்சர் முதல் கொண்டு கொடிய நோய்கள் வராம தடுக்கலாம். அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான முறைகளும் புரோட்டோகால்ஸ் மூலமா கொடுத்திருக்காரு. ஸோ பாசிட்டிவ் மில்லட்ஸை வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல பயன்படுத்தி நம்ம வந்து ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள். அடுத்தது நமக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மியூட் ஆல் கொடுக்கல, நீங்களாவே வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஒருத்தராக. உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு சொன்ன டாபிக்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் வசந்தி மேம், ரொம்ப நல்ல செஷன். இதுல எனக்கு ஒரு பேசிக்கா இது ரொம்ப நாளா எனக்கு இந்த டவுட் இருக்கு. ரொம்ப பேர் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆறாங்க. அதுவும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட நம்ம சுத்தி இருக்கிற இந்த காய்கறி இதெல்லாமே கூட அவங்க சாப்பிடணும்னு விரும்புறாங்க தான். இங்க இருந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணி பண்றோம். இப்ப அங்கதானே அவங்க இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற சாப்பாடு அந்த மாதிரி இதை அவங்க எடுத்துக்கணுமா, இல்ல இங்க இருக்கிறத அவங்க கன்சியூம் பண்ணணுமா? பக்கத்துல இருக்கிற விளையிறதுன்னு சொல்றாங்கல்ல, ஆனா நம்ம வந்து அங்க போனாலும் இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் இந்த சிறுதானியத்தை நம்ம அங்க எடுத்துட்டு போய் பண்றது அப்படிங்கிறது சரியா? ஓகே மேடம். ஸோ இப்ப வந்து நீங்க சில கிளாஸஸ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் தீபலட்சுமி மேடம். ஸோ நீங்க சொன்னது போல நல்ல ஒரு புரிதலோட தான் கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வரக்கூடும். இந்த சிறுதானியங்களுக்கு வந்து நம்ம நாட்டுல வேற பேர் வச்சிருக்கோம், வெளிநாடுகள்ல கூட கிடைக்குது. அது எல்லாமே வெளிநாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மில்லட்னு சொல்லியிருக்காங்க, ஆப்பிரிக்கன் மில்லட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஒன்றுத்துக்கு பாத்தீங்கன்னா வேற வேற ஜாப்பனீஸ் மில்லட்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலனா குளோபலி அவைலபிளா இருக்குது. பல விதமான தட்ப வெப்பங்கள்ல ஒரு கூல்டான பிளேசஸ்லயும் ரொம்ப ஹாட்டா இருக்கிற பிளேசஸ்லயும் அது வந்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு. தண்ணி தேவை வந்து அதுக்கு ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ நேச்சுரலாவே அது வந்து எல்லா நாடுகள்லயுமே வந்து க்ரோ ஆகுது. ஸோ அதனால அது லோக்கலி க்ரோன் தான். அங்க வந்து எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றத தேடி பார்த்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படி அங்க கிடைக்காத பட்சத்துல இங்க இருந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அங்க வந்து ஃபார்மர்ஸ் அதுக்கு ரெடியா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. எல்லா விதமான சாயில்லையுமே அது வந்து வளரக்கூடியது, எல்லா விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லயுமே வரக்கூடியது. ஆனா அந்த ஃபார்மர்ஸ் இப்ப கமர்ஷியலைஸ் ஆனதுனால அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா இல்லையான்றது அது பெரிய கேள்விக்குறிதான். அப்படியே அங்க அது கிடைக்குதுன்னா அதை அங்க அது வாங்கிக்கலாம். இல்லைனாலும் இங்க இருந்து நம்ம அங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அங்க வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். அது ஒண்ணு. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ரொம்ப ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம உணவே நமக்கு மருந்தா இருக்கும்போது வெளியில இருந்து எந்த விதமான மருந்தும் எடுக்க தேவையில்லாத உணவுகள். ஸோ அதனால அதை நம்ம எடுத்துக்கலாம். போக போக டிமாண்ட் அதிகரிக்க அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் கூட அவேர்னஸ் வர ஏன்னா இவர் ஒரு தனி மனிதரா இவர் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி இதை வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்கும் பொழுது அவரு ஒரு இடமா போயிட்டு பண்றதை விட இப்ப அவருக்கு டீம் ஃபார்ம் ஆயிட்டு அவங்க ஒரு இடத்துல பண்றாங்க. சோசியல் மீடியால ஃபேஸ்புக், யூடியூப் இது மாதிரி விஷயங்கள் மூலமா எல்லாருக்கும் அது ரீச் ஆகுது, அவேர்னஸ் ஏற்படுது. ஸோ போக போக டிமாண்ட் அரைஸ் ஆக இதுதான் நம்மளுடைய சொசைட்டியோட எக்கனாமிக் சிஸ்டமோட இதுதான் ஸ்ட்ரக்சர். எங்கே டிமாண்ட் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், அப்புறமா ப்ரைஸ் வந்து சமநிலைக்கு வரும். ஸோ அந்த ஒரு பிரின்சிபல் தான் அங்கேயுமே பொருந்தும். அடுத்தது வந்து காய்கறிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் ப்ராசஸ்ல வந்து எல்லாமே இந்த கார்பரேட் கல்ச்சர்ல வந்து இதுதான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்மள வந்து கொண்டு போயிட்டாங்க. எது அவங்க நிறைய தயாரிக்கிறாங்களோ அது மருந்துகளா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு நம்மள வந்து போர்ட்ரே பண்ணி ஃபர்ஸ்ட் அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அதை நமக்கு வந்து நல்லது அப்படின்ற நம்ம மைண்ட்ல வந்து அதை மாற்றி
அதை வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் எத்திக்ஸா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலயுமே வந்து என்னன்னா, அங்க இப்போதைக்கு லோக்கலா க்ரோனா இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வரக்கூடிய ஆர்கானிக்கா இருக்கிற காய்கறிகளை அவங்க வந்து பயன்படுத்தலாம். ஆம், எப்பயாவது ஒரு தடவை இங்க இம்போர்ட்டட் பயன்படுத்திக்கலாம். அவங்க வந்து இம்போர்ட்டட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி காஸ்ட்லியா இருக்கும். லோக்கலி க்ரோன் வெஜிடபிள்ஸ், அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அங்க கிடைக்குது அப்படின்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அவங்க உட்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா ஆர்கானிக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இன்னொன்னு, இந்த விவசாய முறையில வந்து பாத்தீங்கன்னா காடுகளை கூட நம்ம எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, பயோடைவர்சிட்டி அங்க போயிட்டு ஒரே மாதிரியான இந்த காடுகளை கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு எது டிம்பர் வுட்ஸா இருக்கக்கூடியதோ இல்ல ஃபுட் கிராப்ஸா இருக்கோ அது மட்டும் நம்ம வந்து வச்சுட்டு காடுகளை கூட அதோடைய சமநிலையை கூட நம்ம மாத்திட்டோம் நிறைய காடுகள்ல. அப்போ வந்து ஒரு ஒரு மரமும் இயற்கையாவே அவ்வளவு புத்திசாலித்தனத்தோட இந்த பறவைகளும் விலங்குகளும் அதோட விதையை கொண்டு போய் எல்லா இடத்துலயுமே அது வந்து போட்டுட்டு இயற்கை அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி அதை வந்து பராமரிச்சு மரங்களா வருது. நம்மளுடைய செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மரம் பிரயோஜனம் இல்லாத மரம், அது தேவையில்லாத மரம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான மரங்கள் மட்டும் வளர்க்கறது போல உணவுலயும் அந்த தவறை நம்ம செய்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்தியால வந்து நிறைய வகையான கீரை வகைகள், காய்கள், பழங்கள் கிடைக்குது. வெளிநாட்டுல வந்து மறைந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆஹ் அவங்களுக்கு வந்து அது அவங்க க்ரோ பண்றதே கிடையாது. அதனால இருந்ததெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி அப்போ அவங்க வந்து புதுசா அவங்க ட்ரை பண்ணுவாங்க, போக போக டிமாண்ட் ரைஸ் ஆக. அதுதான் நம்ம இப்ப சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ். தேங்க்யூ தேங்க் தினேஷ் யூ. மேடம். அப்புறம் எஸ். இன்னொரு கொஸ்டின். நாட்டு சர்க்கரை அப்படின்னு ஒரு பெரிய இதே இப்ப எல்லாருமே அதுதான் யூஸ் பண்றாங்க. இந்த இதுல இருந்து அது பண்ணலாம் அப்படின்னு. அது நேச்சர் கிடையாதா மேடம்? எஸ் மேடம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சுகர் கேன்ல இருந்து நம்ம தயாரிக்க பண்ணக்கூடிய இது வந்து சுகரா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், நானுமே இத்தனை நாள் பயன்படுத்திட்டு தான் வந்தேன். இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து புரியுது. என்ன கான்செப்ட்ல சொல்றாரு அப்படின்னா, நம்ம சாப்பிடுறோம், அது வந்து இயற்கை முறையில ஆர்கானிக்கா நம்ம வந்து கிடைக்குது சாப்பிடுறோம் அப்படின்னாலும், அது நம்ம பாடியில போயிட்டு எப்படி அது வந்து மாறுது, சத்துக்களாக மாறுது, அது நம்ம மெக்கானிசம் என்ன அப்படின்றது. சிறுதானியங்கள் எதுக்கு இவ்வளவு ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அது வந்து குளுக்கோஸை வந்து உடனடியா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல போய் ஃபிளட் பண்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டே போகுது. அப்ப நம்ம சர்க்கரை அளவு வந்து நம்ம ரத்தத்துல வந்து ஒரே சமசீரா மெயின்டைன் பண்ணுது. அதே போல இந்த சுகர் வெரைட்டி, ஜாகரி வெரைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கரும்புல இருந்து தயாரிக்கப்படுது. அது வந்து நம்ம உடம்புல, அவர் வந்து நாட்டு சர்க்கரைக்கு எதிரியோ, அது இது ஃப்ரூட் கிராப்ஸ்க்கு எதிரி கிடையாது. அது எப்படி நம்ம உடம்புல போயிட்டு செயல்படுது, அது பிளட் டெஸ்ட் மூலமா நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது. அதே போல பனங்கல்கண்டு, இது மாதிரி எல்லாம் அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி சயின்டிபிக்கா நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அதனாலதான் இவர் வந்து இதை வந்து ஆல்டர்னேட்டிவா சொல்றாருன்ற நம்ம புரிஞ்சுக்கணும் மேடம். ஓகேங்களா? எஸ் மேம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த பனை வெல்லம் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு வேற மாதிரி இருக்குது. அதுக்கு அதாவது ஸ்மெல் அது அது எதுவும் அதுல மாத்த முடியுமா? அப்புறம் வந்து இந்த பனை வெல்லத்துல ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க. அது இல்லாம அதுலயும் நிறைய கலப்படம் வருது. இதுல கரெக்டானது அப்படிங்கறது நம்ம எப்படி பார்க்கலாம்? அது மட்டும் சொல்லுங்க. எஸ் மேடம். சோ அது வந்து நம்ம பழக்கம் தான். நம்ம பழக பழக அந்த டேஸ்ட்ன்றதும் அந்த ஸ்மெல்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கோகனட் ஆயில்ல குக் பண்ணிட்டு இருக்கிறோமா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கோகனட் ஆயில் குக் பண்ணும்போது அதுல வந்து ஒரு ஸ்மெல் தெரிஞ்சுது, நம்ம மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து எங்களுக்கு தெரியவே தெரியுது. நாங்க வெளியே சாப்பிடுற உணவுக்கும் இந்த கோகனட் ஆயில்ல பயன்படுத்துறது, அது வந்து வித்தியாசமே தெரியறது இல்ல எங்களுக்கு. சுத்தமா அது பழக்கத்தின் மூலமா. சோ நம்ம வந்து எதுவுமே ஃபிளேவர் இல்லாத, ஸ்மெல் இல்லாத நமக்கு வந்து இருக்கிற அந்த சர்க்கரை பயன்படுத்தி பயன்படுத்தி பழகிட்டோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். போக போக அது கூட நம்ம வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட் வந்து ஏதாவது நம்ம ஏலக்காவோ இல்ல வேற ஏதாவது நம்ம வந்து அதுக்கு தகுந்த ஒரு ஏஜென்ட்ஸ், ஏதாவது ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து கொஞ்சம் சமன்படுத்திக்கலாம். சுக்கு இது மாதிரி ஏதாவது நேச்சுரலா இருக்கக்கூடியது ஏதாவது வச்சு அதை வந்து இது பண்ணிக்கலாம். அது எனக்கு தோணுது. அப்புறமா வந்து நம்ம பயன்படுத்த நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா அந்த இது நமக்கு ஃபிளேவர் வந்து பெருசா தெரியாது, டாமினண்டா தெரியாது. ஆரம்பத்துல கொஞ்சம் தெரியும். அப்புறம் இதுலயுமே கலப்படம் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம தான் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப இது டிமாண்ட் ரைஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா, அதுல வந்து நிறைய இது போல விஷயங்கள் கலப்படமா வரதான் வரும். ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேற ஏதாவது ஒரு பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பனை வெல்லத்தை கூட சர்க்கரையும் சேர்த்து அதை ஹாஃப் ரேஷியோல இல்ல ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல சேர்த்து பண்றாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். சோ நம்மளுக்கே தெரியும் ஒரிஜினலா யார் தயார் பண்றாங்க எப்படின்றது. நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அதை வந்து
ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே வாங்குறத நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த வகையில சார் வந்து காதர்வழி சார் வந்து ப்ரமோட் பண்றதுனால அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமா எடுத்து நிறைய பேர் வந்து இந்த முறைக்கு மாறி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து வாங்குறது சிறந்ததா இருக்கும். அதே போல அவங்க வந்து கொஞ்ச அறையில தான் அதை வந்து தயாரிப்பாங்க. இப்பதான் ஃபார்மசிக்கு அவேர்னஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அது காஸ்ட்லியா இருக்கும் பட்சத்துலையும் அதை பொருட்படுத்தாம நம்ம வந்து மருந்துகளுக்கெல்லாம் செலவு பண்ண தேவை இருக்காது அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நம்ம வந்து இவங்களை ப்ரமோட் பண்ண அப்புறமா நமக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதிகரிக்க காஸ்ட்டும் வந்து கரெக்ட் ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அதனால ஆரம்ப கட்டத்துல இது நடக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சர்க்கரை இருக்கு இல்லையா, நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா நிறைய பேர், அந்த சர்க்கரையை வந்து முதல்ல பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்லியிருக்காங்க. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை அப்படின்றது வந்து பணக்காரங்களோட சர்க்கரை, பணக்காரங்களோட உணவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏழைகள்லாம் வந்து பனை வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ஸ் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நிறைய பேர் டிமாண்ட் ஆக அந்த சர்க்கரையோட விலை மீடியம் ஆயிட்டு இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாம எல்லாருமே வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் புழக்கத்துல வந்துருச்சு. சோ இதுதான் இப்ப வந்து நம்ம தவறான ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிட்டோம். ஆனாலும் சொல்றேன் நான். சோ அப்ப அந்த மாதிரி இருந்தது முதல்ல ஆரம்ப கட்டத்துல. அப்ப அது போல நம்ம இது நிறைய இதுக்கு மாற இது வந்து எல்லாரும் பயன்படுத்த இது சராசரியான உணவா மாறிடும். விலையும் வந்து கரெக்ட் ஆயிடும். ஒரிஜினலும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. அது வந்து எஸ் உமா சேகர் மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹாப்பி மார்னிங் மேடம். ஹாப்பி மார்னிங். இப்போதான் எங்க அம்மா அப்பாக்கு நான் இந்த ப்ரெஷர்னால கொஞ்சம் இந்த இது ஃபுல் பாடி செக்கப்புக்கு போன போது டாக்டர் சொன்னாங்க, நீங்க கல்லுப்பு மட்டும் சேர்த்திட்டே இருக்காதீங்கம்மா, நீங்க அயோடைஸ்டு சால்ட்டும் நீங்க சேர்த்திக்கணும். நம்ம வந்து உடனே அயோடைஸ் சால்ட் வந்தா தொண்டையில இது வந்து தைராய்டு அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். பட் அந்த உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னார் மேடம். அது ஒண்ணு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் பத்தி சொல்லும்போது, நம்ம சின்டெக்ஸ் டேங்க்குள்ளேயே ஒரு காப்பர் பிளேட்டை போட்டுட்டா ஃபுல்லா எல்லாம் சரியாயிடுமா? இந்த 2 கொஸ்டின் மேடம். ஓகே ஓகே மேடம். ஸோ இப்போ வந்து நீங்க உங்க பர்சனல்ல கேள்வியும் கேட்டிருக்கீங்க, டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் நான் சொல்றேன். என்ன மாதிரி உப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு அது நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் பொறுத்து. இப்போ உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்றதுனால நீங்க அவங்க சொல்றது பயன்படுத்துவீங்களா இல்லையான்றது உங்களை பொறுத்தது அதுக்கு. ஸோ அது வந்து நான் அதுல வந்து சஜஷன் கொடுக்க முடியாது. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, எதனால சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் நான் வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்தது ஓகே. வந்து இன்னொன்னு சின்டெக்ஸ் டேங்க்லயே போட்டுடலாமா, எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்ணிடலாமா அப்படின்றது நீங்க கேட்டிருக்கீங்க. ம். ஆஹ் இது வந்து நீங்க டெய்லி எடுத்து கிளீன் பண்ணுவீங்களா? ஏன்னா இது வந்து 6 to 8 hours தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்டெக்ஸ் டேங்க் அப்படின்னா எவ்வளவு பெரிய டேங்கா இருக்கு, அதுக்கு எவ்வளவு அளவுக்கு காப்பர் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்து நம்ம வந்து இது மாதிரி உப்பு, அப்புறமா புளி இல்லைன்னா உப்பு அல்லது லெமன் இதை கொண்டு நம்ம வந்து கிளீன் பண்றது சாத்தியமா அப்படின்னு பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம வந்து பக்கெட் வாட்டர்ல வேணா பயன்படுத்திக்கலாம். குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பக்கெட்ல எடுத்து நாங்க காப்பர் போட்டுட்டு அந்த காப்பர் பிளேட்டை கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஈஸி ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் நம்ம பார்க்கணும், காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அதை நீங்க கிளீன் பண்ற ப்ராசஸ் எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வாட்டரையுமே சரி ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அளவில் இருக்கும்போது நமக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும். அதனாலதான். ஸோ அதை தாண்டி உங்களால் பண்ண முடியும்னா நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, பண்ணலாம். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெருசா மிகையா யோசிக்காம சிறு சிறு விஷயங்கள் நம்ம வந்து குடிக்கிறது முதல் கொண்டு குளிக்கிறதுக்கு வேணா நீங்க அப்படி பண்ணிக்கலாம். ஒரு 2 குடம் வாங்கி வச்சுட்டு தனித்தனியா பட்டு அந்த குடத்துல இருக்க தண்ணியை நீங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணிக்கிறது நம்ம பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஓகே. அயோடைஸ் சால்ட்டை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு கிடையாது. அது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் இதை பொறுத்தது. ஓகே மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாரும் வந்து இந்த கேள்விகளும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, இல்லை அன்மியூட் பண்ணல. ஹலோ ஓகே. மேடம். எஸ் எஸ் மேடம், சொல்லுங்க. ராதா மேடம் சொல்லுங்க. நான் வந்து நியூ இதில் வந்து பாசிட்டிவ் மில்லட்ஸ் இதெல்லாம் ஓகே, நீங்க வந்து
எத்திக்கல் டயட்ல இருக்கீங்களா மேடம்? அந்த குரூப்ல இருக்கீங்களா, வாட்ஸ்அப் குரூப்ல? இந்த இந்த குரூப்ல இருக்கேன். இல்ல எத்திக்கல் குரூப் அதுல இல்லை. இல்லையா? ஓகே. ஸோ நீங்க வந்து அந்த குரூப்ல நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அங்கேயே வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களை வந்து அந்த எத்திக்கல் குரூப்ல ஜாயின் பண்ணிடலாம். அதுல வந்து நான் வீடியோஸ் ஷேர் பண்றேன் மேடம். இதுக்கு முன்னாடி நடந்த செஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். அதனால அந்த யூடியூப் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து புரியும். ஓகேங்களா? ஓகே. ம். ஓகே மேடம். இல்ல வேணி மேடம் நம்பர் இருந்தா கூட நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்ல எந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களோ, மெடிடேஷன் குரூப்ல இருக்கீங்களோ ஒருவேளை. ஆமா. ஓகே. ഞാൻ പിന്നെ சொல்றேன் നിങ്ങൾ സീസണൽ ഫ്രൂട്ട്സ് ഇത് பண்ணுங்க. அப்போ இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாம்பழம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே இப்போ மும்பையில் இருக்கோம் நாங்கள். அங்கெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேம் கலராக இருக்கும், எல்லாம் எல்லோ எல்லோ, எல்லாம் அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் கிடைக்கிறது. அது வந்து டேஸ்ட் ஒன்றும் மாத்திரம் சரியா இல்லையா, அப்போ அதுக்கு நாடன் மாம்பழம் அது அப்படி கிடைக்கிறது கம்மியாக்கும். ஓகே மேடம். ஸோ அங்க கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா நீங்க வந்து அவுட்டர் சிட்டில போய் பாத்தீங்கன்னா அங்கேயே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. நம்ம இந்தியாவே வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி தான். எந்த ஒரு சிட்டியா இருந்தாலும் அது கொஞ்சம் தள்ளி நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது லோக்கல்லி க்ரோன் ஃபார்மர்ஸ், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இது வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி எங்கேயாவது பார்த்துட்டு நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது கூட நீங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஈவன் மகாராஷ்டிரால கூட ஆப்பிள் ஆப்பிளும் அப்படிதான், எல்லாம் டேஸ்ட் ஒன்றும் கரெக்டாக இது வரதில்லை. ஓ ஆப்பிள் வந்து லோக்கலி க்ரோன் இல்ல மேடம். மகாராஷ்டிராவோட கிளைமேட்டுக்கு வந்து அது வராது. ஸோ அங்க என்ன லோக்கலி க்ரோன் இருக்கும் நமக்கு அந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் நீங்க அப்ரோச் பண்ண டைரக்டாவே வந்து நம்மளுக்கு மீடியேட்டர்ஸ் யாரும் இல்ல நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஷாப்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து வரல, மர்ச்சன்ட்ஸ் மூலமா வரல அப்படின்னா டைரக்ட் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ் ஜாயின் ஆயிக்கலாம் நம்மளே இல்லையா? ஸோ நீங்க வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு தடவை 2 தடவை நீங்க போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே கிராமங்கள் நம்ம பக்கத்துல இருக்க ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் நிறைய நேரங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க தேடி போனீங்க அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை நம்ம தான் தேடி தேடி போகணும். அதுக்கப்புறமா அவங்களே வந்து நம்மளுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு நிறைய பேர் நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க வாங்கிட்டு வந்ததை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வந்து டிமாண்ட் அரைஸ் ஆகும். ஸோ அப்ப நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு கூட நீங்க வந்து நிறைய பேர் நாங்க வந்து ஒரு 5 kgs வாங்க போறோம், 10 kgs 20 kgs வாங்க போறோம் அப்படின்னா அந்த ஃபார்மரே அதை வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து எல்லாமே என்கிட்டயே தேடி வரும் அப்படின்னு இல்லாம சில நேரங்கள்ல நம்ம தான் வந்து அந்த பாத் கிரியேட்டரா இருக்கும், நம்ம தான் வந்து அந்த வழியை உருவாக்குறோம் அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் தேடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்படி நீங்க தேடி அந்த லோக்கல் ஃபார்மர் கரெக்டா இது மாதிரி செய்யக்கூடிய, ஏன்னா அவேர்னஸ் எல்லாருக்குமே இப்போ வந்துட்டே இருக்குது. அதனால அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா நீங்க அந்த இன்டென்ஷன் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாவும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கூட, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கூட இது நம்மளுக்கு வந்து இப்ப வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு கூட ஒரு பல்கா வாங்கும்போது அந்த ப்ரொடியூசர்ஸையும் நம்ம கூட எடுத்துட்டு வந்து சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து செய்யறதுக்கு செய்யலாம், நம்ம പിന്നെ ட்ரை உங்களோட பண்ணுங்க. செஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃபாலோ பண்ண முடியுமா தான் தெரியறது இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்கு எல்லாம் கேட்கறதுக்கு. கொஞ்சமெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த கொப்பர் இதில் அது கொப்பர் இதுதான் നമ്മൾ தண்ணி பிடிச்சு வைக்கிறோம். அப்போ பின்ன பிளேட் போடേണ്ട ஆവശ്യமில்லை இல்லையா, அந்த கொப்பர் பிளேட். அதை கிளீன் பண்ற அவசியம் இருக்கு மேடம். ஐ திங்க் நீங்க அது கேரளாவை க்ளீன் பண்ணுவோம், சேர்ந்தவங்க. டெய்லி க்ளீன் பண்ணுவோம். 8 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணதில்ல, 24 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணலாம். ஆனால் 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணணும்ல. ஆமா மேடம், அதுதான் பெஸ்ட் அப்படிதான் அவர் சொல்றாரு. ஸோ அதனால ஏன்னா அதோட சர்ஃபேஸ்ல கூட வந்து அதை எடுத்துட்டு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து அதை எடுத்து வச்சிருக்கோம், ஈர்த்து வச்சிருக்கோம். அதனால ஒரு 10 ஹவர்ஸ் ஒரு தடவை நீங்க வந்து கிளீன் பண்ண, ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து பேசுற ஆக்சென்ட் பார்த்தா நீங்க கேரளா சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம், இல்லையா? கேரளா கேரளா. கேரளா, சரி. ஆமாம் ஆமாம். அப்போ உங்க ஏரியால வந்து ஃபுல்லா இந்த ஆயுர்வேதிக் சிஸ்டம் ரொம்ப ஜாஸ்தி பாப்புலரா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆமாம், சேஞ்சஸ் நீங்க பண்றதுல பெருசா எதுவும் பாதிப்பு இருக்காது, உங்களுக்கு ஈஸியாவே நீங்க பண்ணிக்கலாம். இல்லை அங்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவா, அந்த கிணறு என்ன சொல்லுவா அதுக்கு, வால் அந்த ஆமா, நம்மளை கிணறு தான் அது சொல்லுவோம். கிணறு தான், வெல் வாட்டர். அதுலேருந்து தான் தண்ணி, அது நாங்கள் ஒன்றுமே அது கேரளாவில் இருக்கிறத பாயில் பண்ணேണ്ട அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும் அந்த வாட்டர் வந்துட்டு. எஸ் மேடம்.
ஸோ உங்களுடைய ஃபுட் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹெர்ப்ஸ் ஆமா. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நிறையவே நீங்க யூஸ் பண்றீங்க. எல்லாமே ஸ்பைசஸ் அது எல்லாமே நீங்க பண்றீங்க. ஸோ அது எங்க போனாலும் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த ஊர்ல போயிட்டு அந்த இதுல போயிட்டு. ஸோ அதனால எல்லா வகையான ஒரு வாட்டர்லயுமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரா மாத்துறதுக்கு இவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதை நம்ம பயன்படுத்துறது மூலமாவே இந்த வாட்டர் ரிலேட்டடான விஷயத்த நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஃபுட் கிராப்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்கானிக் வந்து கொஞ்சம் இப்ப விலை அதிகமா இருக்கலாம் மேபி. ஆனா நம்ம இந்த சிறுதானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெனிஃபிட் என்னன்னா அரிசி வகைகள் வந்து நீங்க நிறைய சாப்பிட வேண்டியிருந்தாலும் உடனே பசி எடுக்கும் அந்த மாதிரி இருக்கும். சிறுதானியங்கள் அதுல வந்து ஒரு 3/4 ஆர் ஹாஃப் குவான்டிட்டி நம்ம சாப்பிட்டாலே நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பசியும் வந்து சீக்கிரமா எடுக்காது. ஸோ 3 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆயிடும். குவான்டிட்டி வந்து நம்ம 25 கிலோ ஒரு வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு அரிசி வகைகள் அப்படின்னா இது வந்து 10 to 15 கேஜிஸ்லயே நமக்கு சரியா போயிடும் அந்த ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட். அந்த மாதிரி ப்ரைஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாகும் இது. அதனால நமக்கு அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆயிடும் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தோணுது. கேரளால இருக்கிறத நீங்கள் சொல்றத எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தது. அதுவும் நம்மள ஆனா இங்கெல்லாம் சிட்டில வந்துடுறது கூட எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது. என்ன கிடைக்கிறதோ அதை வாங்குறது அப்படியே ஆயிடுது. அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுது. இப்போ எஸ் அதெல்லாம் மேடம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. அப்ரப்டா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓவர் நைட் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாறி இருக்கிறோம். இப்ப நீங்க கேரளால இருந்ததுக்கும் அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டீங்க. இப்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும், நம்மளுக்கு ஹெல்த் வேணும் அப்படின்னா நம்ம அந்த டிசீஸ்ல இருந்து ரிகவர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹெல்த்தை நோக்கி தான் போகணும். எங்கெங்க நம்ம மாறி இருக்கோன்றது தெரிஞ்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது மேடம். அதை வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இன்னைக்கு இன்டராக்டிவ் செஷனாக இருந்து நிறைய பேர் நல்ல ஒரு உபயோகமான கேள்விகளை கேட்டீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இது போல எல்லாருக்கும் தெளிவு தரக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து கேட்டு பயன்பெறலாம். நாளைக்கு நாளையில இருந்து 3 டேஸ்க்கு வந்து வீக்லி மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே மட்டும் நான் வருவேன். அதுக்கப்புறம் வந்து Thursday, Friday அண்ட் சாட்டர்டே வந்து லட்சுமி பிரசன்னா மேடம் வருவாங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் நாளைக்கும் வந்து இந்த மெடிடேஷன் செஷனில் கலந்துக்கணும் கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.